டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, மலம் போகலைன்னா என்ன டாக்டர் பாதிப்பு வந்துடப்போகுது? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இந்த மலச்சிக்கல் எல்லா சிக்கலையும் உண்டாக்கும். இப்போ இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், ஒரு 30% நபர்கள் இந்த மலை போகிறத பெரிய ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது கிடையாது, பொருட்படுத்துறது இல்லை. எப்போ வருதோ என்னுடைய மருத்துவமனைக்கு வர்ற பயனாளிகள்கிட்ட நான் கேட்குற முதல் கேள்வி, குறிப்பாக சித்த மருத்துவத்தில் எடுத்த உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா, மருத்துவர்கள் தினசரி மலம் போகுதா அப்படிம்பாங்க. மலச்சிக்கலுக்கு தான் முதல்ல மருத்துவம் செய்வாங்க. ஏன்னா மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பயனாளி மருத்துவமனைக்கு வந்திருங்க போது எல்லாரிடத்திலும் கேட்கக்கூடிய கேள்வி, தினசரி மலம் போவீங்களா அப்படின்னா. இல்லை சார், நான் 4 நாளைக்கு ஒரு முறை, 7 நாளைக்கு ஒரு முறை தான் நான் மலம் போவேன்பாங்க. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதிர்ச்சியாகவும் இருக்கும். 7 நாளைக்கு ஒரு முறை மலம் கழிச்சா, நான் அடுத்த கேள்வி கேட்டேன், எத்தனை வேளை பல்லு விளக்குவீங்க, எப்போ விளக்குவீங்க? தினசரி பல்லு விளக்குவேன்பாங்க. எப்போ விளக்குவீங்க? காலையில் விளக்குவீங்க. அதே போல் மலம் கழிப்பதும் காலை மாலை கண்டிப்பாக கழிக்க வேண்டும். ஏன்னா மலம் போகலைன்னா எல்லா நோயும் நமக்கு ஏற்படும். உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரை எல்லா நோயும் ஏற்படும். இதை கண்டிப்பாக நாம் கழிவுகளை தேக்கம் பண்ணக்கூடாது. எந்த கழிவுகளை உடம்பில் தேக்கி வச்சாலும் அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மலச்சிக்கல் பல்வேறு நோய்களுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதனால தான் தினசரி காலை மாலை மலம் கழிக்கணும். எத்தனை மணிக்குள்ளே மலம் கழிக்கணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு எப்போ வருதோ நான் அப்போ தான் போவேன். எப்போ போவீங்க? சாப்பிட்டுட்டு போவேன், இல்லைன்னா மத்தியானம் போவேன், இல்லைன்னா சாயந்தரம் போவேன், இல்லை அடுத்த நாள், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்படி தான் நான் போவேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? மூக்கடைச்சிக்கும், அடிக்கடி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 தும்மல் தொடர்ந்து இருக்கும், தும்மிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இருந்தாலும் தினமும் தும்முறாரு அப்படின்னு நிறைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. தொடர் தும்மல் இருக்கும், தலைவலி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தலையில் பொடுகு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், தீரவே தீராது. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்குது, எனக்கு பசியே இல்லை, வயிறு எப்போவுமே உப்புசமாக இருக்கும்பாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மூட்டெல்லாம் வலிக்குது, அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்கும்பாங்க, மறதி எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க, தூக்கம் வரதில்லை, எனக்கு படுத்தா தூக்கம் வரதில்லை, இப்படி நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள்ட்ட நம்ம கேட்டால், மோஷன் ஒழுங்காக போகிறீங்களா, தினசரி போகிறீங்களா, எப்போ போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் மத்தியானம் போவேன், சாயந்தரம் போவேன், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவேன், இப்படித்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மலச்சிக்கல் இருந்தால் தலையில் ஆரம்பித்து பாதம் வரலையும் எல்லா நோயும் ஏற்படும். தலையில் பொடுகு பிரச்சனை, ஈறு பிரச்சனை, அதே போல் பார்த்திங்கன்னா ஞாபக மறதி, முடி உதிர்தல் பிரச்சனை, நரைமுடி பிரச்சனை, பார்வை குறைபாடு, பேசினா வாய் துர்நாற்றம், அதே போல் சொத்தை பற்கள், உடம்பில் தேமல் பிரச்சனை, அதே போல் மூட்டுக்கு மூட்டு வலி, பசியின்மை, செரியாமை, எரிச்சல், கோபம், மறதி, இப்படி எல்லா நோய்களும் ஏற்படும். தோல் பார்த்திங்கன்னா வறண்டிருக்கும், காலில் வெடிப்பு இருக்கும். இப்படி நிறைய நோய்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை மலம் ஒழுங்காக போகலைன்னா ஏற்படும். அதனால் காலை மாலை கண்டிப்பாக மலம் கழிக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? தண்ணி நிறைய குடிக்கணும். எப்பொழுதுமே லூக்வார்ம் வாட்டர். காய் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், பயிறு சாப்பிடணும், தயிர் மோர் சேர்த்திக்கணும், 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும், தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும், வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சு பாருங்கள், மலச்சிக்கலே உங்களுக்கு ஏற்படாது. மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.